நவீனா அந்த வீடியோ நான் செஞ்சுக்கிறேன். நான் யார் என்று தெரியும் அல்லவா? எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நம் சபையோர புரியுது அல்லவா? அவருக்கு சொல்லுங்க. அவன் 56 தேசத்திற்கும் சிறப்போங்கிய நாடு. இதோ எமது நாட்டின் வளத்தை பார்த்தாயா? பார்த்தேன். ஒரு நாட்டின் வளத்தை பார்த்துதான் மற்ற நாட்டு மன்னர்கள் எல்லாம் வாய் மேல் விரல் வைத்து அமர்ந்திருக்கிறார்களே. நாட்டின் பெயர் என்னவென்றால் சொல்லுங்கள். கனகமகாபுரிப்பட்டினம். இந்த நாட்டை எந்தவித அரசாட்சி இல்லாமல் அரசாட்சி செய்து வருபவர் என்னுடைய தந்தை கனக மகாராஜர். என்னுடைய தாய் கற்பின் சிரோன்மணி கனகரை விளக்கம். தாயார் பெயர் கனகவல்லி. கனகவல்லி தெய்வீக பெயர் ஐயா. எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். தங்கை நாங்கள் இருவர் இருக்கிறோம். நகமும் சதையும் போல் இருக்கிறார்களாம். அவள் தான் நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் தான் எங்கள் குருநாதர். ஸோ அவர் மூலிமா நாங்கள் எல்லா கலைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு இருக்கிறோம். அதுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவர் புதுசாக வந்து பாண்டிச்சேரியிலேருந்து அவினாஷ் அண்ணான்ற ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்காரு தெருக்கூத்து பயிற்சி கொடுக்கறதுக்காக. தெருக்கூத்து பயிற்சின்றது ரொம்ப முன்னாடி சாதாரண விஷயம்லாம் சும்மா வருவாங்க, கத்திட்டு போயிடுவாங்க, சிரிக்கிட்டு போயிடுவாங்க, ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டோம். அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய உடல்லேருந்து எல்லாமே நம்ம கவனிக்க வைக்கிது, நம்மளை புதுசாக கவனிக்க வைக்கிது நம்ம என்ன பண்ணுறோன்னு. ஒரு கலைஞனுக்கு தேவையான எல்லாமே தெருக்கூத்தில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நடனம் பாட்டாகட்டும், பேசும் வசனங்களாகட்டும், முகபாவனைகளாகட்டும் எல்லாமே ஒரு கலைஞன் தானாகவே தன்னை செதுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன் நான். இதை கற்றுக் கொடுத்ததுக்கும் இதை கூட்டிகிட்டு வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் எங்கள் குருநாதர் சதீஷ்க்கும் எங்களுக்கு சிறப்பாக கற்றுக் கொடுத்ததுக்கு அவினேஷ் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது உண்மையிலே ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு நம்ம கலாச்சாரத்தில் அழிந்து வரக்கூடிய கலைகளில் இதுவும் ஒன்றா இருக்குது. கண்டிப்பாக இதை அழிய விட்டுறவே கூடாது. ஏன்னா என்றைக்குமே கலைஞர்களை போற்றும் சமுதாயம் தான் வளரும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தெருக்கூத்து கலைஞர்களையும் நம்ம போற்றணும், நிறைய பெருமைப்படுத்தணும். அதுக்கான முயற்சியை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கோம். எங்கள் குருநாதர் நடிச்சிருந்தா எங்களுக்கு எத்தனையோ கலைகளை கற்றுக் கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த குறிப்பிட்ட கலையை கற்றுக்கிட்டா தான் நீங்கள் ஒரு முழு கலைஞனாக முடியும்னு நினச்சிருக்காரு. அதனால தான் அவினேஷ் அண்ணா மூலியமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த பயிற்சி தான் எங்களுக்கு இவ்வளோ காரணம். ஏன்னா இப்போ நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் சாதாரண விஷயம் கிடையாது.
யாராலையும் அவர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு கலைஞனால் மட்டும்தான் எல்லாராலையும் வாழ முடியும்னு சொல்லுவார். எல்லா கதாபாத்திரத்துலையும் வாழ்ந்து பார்க்க முடியும். அப்போ யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட முடியாது அந்த விஷயத்த எங்களுக்கு புரிஞ்சிருக்காரு. ரொம்ப நன்றி. அவனே சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தெருக்கூத்து கலையை நாங்கள் தொடர்ந்து பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கான வாய்ப்பை தேடிட்டே இருப்போம். கண்டிப்பாக ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முழுமையாக அதை கற்றுக்கிட்டு நாங்கள் பரப்ப கண்டிப்பாக உதவுவோம். அதே மாதிரி இந்த தெருக்கூத்து கலைகள் எப்பயுமே அலையக்கூடாது. அதுக்கேற்ற வேலைப்பாடுகளை நாங்கள் பார்த்துட்டே இருப்போம், முழு முயற்சி எடுத்துகிட்டே இருப்போம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கோகுல். நான் இங்கே ஈரோட்டிலேருந்து வரேன். ஈரோட்டில் இங்கே புதுசாக ஈரோடு நாடக கொட்டைன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து தெருக்கூத்து கலை வந்து புதிதாக கற்று தந்துட்டு வந்துட்டுருக்காங்க. நான் வந்து MBA படிக்கிறேன் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில். எங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியிலேருந்து புதுசாக ஒரு அண்ணன் அவினாசன்னு ஒரு அண்ணன் வந்து எங்களுக்கு தெருக்கூத்து கலையை கற்று தராரு. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா தெருக்கூத்து கலையை நான் ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். பார்க்குறப்பெல்லாம் எங்கள் ஊர்லெலாம் நிறையா தெருக்கூத்து போட்டிருக்காங்க பார்க்கும்போது. ஆனால் இப்போது நான் அதை கற்றுக்கிட்டு நான் அந்த உடையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ கடினம்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. நான் அதை இப்போ தான் உணர்றேன். ஸோ தெருக்கூத்து கலைஞர் அனைவருக்கும் எனது நன்றி. வணக்கம். ஈரோட்டில் புதுசாக ஈரோடு நாடகப்பள்ளி என்ற ஒரு நடனப்பள்ளி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த நடனப்பள்ளியில் சதீஷ் என்பவர் தலைமையேற்று அந்த எல்லா மாணவர்களையும் இளைஞர் பட்டாளத்தையெல்லாம் சேர்த்து ஒரு நடன குழுவை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த குழுவில் நடிகனாக நீ இருக்கணும்னா முதல் அடிப்படையான விஷயம் என்னன்னா தெருக்கூத்தை நீ கற்றுக்கணும். தெருக்கூத்தை நீ கற்றுக்கிட்டா மட்டும்தான் உன்னால் ஒரு நடிகன்ன்றதே உணர முடியும், ஒரு கலைஞனாகவே இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் முதல் ஆரம்பத்தில் வந்து நாங்கள் பெருசாக அதை நாங்கள் எடுத்துக்கல. என்னடா ஒரு பாட்டுக்கு தெருக்கூத்துங்கிறாரே, நம்ம பார்த்தது முன்னையே நம்ம பட்டணத்தில் இருக்கோம், டவுனில் இருக்கோம், நம்ம அதை பற்றி நமக்கு அவ்வளோவா தெரியாது அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் இவர் அதுக்கு எந்த ஒரு ஆசிரியர் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பாண்டிச்சேரியிலேருந்து அவினாஷ் அண்ணனை கூட்டிகிட்டு வந்தார். நாங்கள் பயந்தோம், குருவாக இருந்தாருன்னா எதாவது ரொம்ப திட்டுவாங்களோ, ரொம்ப சொல்லிக் கொடுக்கும்போது எதாவது கோவப்படுவாங்களோன்ட்டு பயந்துட்டு இருந்தோம். ஆனால் அண்ணா ரொம்ப பண்பாக எல்லாருமே ஒரு தம்பி மாதிரியே நினச்சி ரொம்ப அன்பாக கற்றுக் கொடுத்தாரு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப நன்றினா, நீங்கள் வந்து எங்களுக்கு கலையை கற்றுக் கொடுத்ததுக்கு.